தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 3வது வாரம் திங்கட்கிழமை. ஸ்தேவானில் இயேசு. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனால் அழைக்கப்பட்டு அவருடைய ஆசீரை பெற்று அவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கலாத்தியர் 2:20 வாழ்வது நான் அல்ல, இந்நிலை இயேசு வாழ்கின்ற சொல்லி பவுலுடைய அறுதியிட்டு கூறினார். அதே போலவே தொடக்க கால திருச்சபையிலே ஸ்தேவானும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். ஸ்தேவான் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தொடக்க திருச்சபையிலே ஏற்பட்ட சிறு சிறு சலனங்களை களைந்தெறிவதற்காக திருத்துதர்களால் நியமிக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களிலே இவரும் ஒருவர். இந்த திருத்தொண்டர்கள் தூய ஆவியின் வல்லமை பெற்றிருந்தார்கள். அவருடைய ஞானத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார்கள். அவருடைய ஆவியின் வல்லமையால் அவர் இயக்கப்படுபவர்களாக இருந்தார்கள். எனவே இவர்கள் மக்களுக்கு பணிவிடை செய்கின்ற அந்த செயலோடு தன்னுடைய காரியங்களை முடித்து கொள்ளவில்லை. மாறாக தூய ஆவியின் வல்லமையால் நிறைந்த அவர்கள் இயேசுவுக்கு சான்று பகர ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவின் நம்பிக்கை கொள்ளாத யூதர்களோடு விவாதிப்பவர்களாக, வாதாடுபவர்களாக, அவர்களை சாடுபவர்களாக இருந்தார்கள். அவருடைய போலியான வாழ்க்கையை பற்றி விமர்சிப்பவர்களாக இருந்தார்கள். இத்தகைய வாழ்வுதான் அவர்களை மறைசாட்சிக்கு வாழ்வுக்கு அழைத்து சென்றது. இந்த ஸ்தேவான் தான் இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்து மடிந்த முதல் மறைசாட்சியாகும் திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இதோ இன்றும் நாளையும் இவரை பற்றி படிக்க இருக்கின்றோம். இவருடைய இந்த வாழ்க்கை நிகழ்வுகளும் இயேசுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளும் ஏறக்குறைய ஒத்து போயிருப்பதையும், இயேசுவை போலவே இயேசு ஏற்றுக்கொண்ட இவரும் ஆண்டவரை முழுமையாக பிரதிபலித்து வாழ்ந்ததையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இயேசு தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டார். தூய ஆவியின் வல்லமை முழுமையாக பெற்றிருந்தார். லூக்கா 4:16 ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லி தன்னுடைய பணிவாளனுடைய நோக்கங்களை இயேசு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. திருத்தொண்டர் ஸ்தேவானும் தூய ஆவியின் வல்லமையும் ஞானமும் பெற்றவராக இயேசுவுக்கு சான்று பகர்பவராக இருந்தார். இரண்டாவதாக, இயேசு தான் வாழ்ந்த 3 ஆண்டுகளிலே போதித்தார், புதுமைகள் செய்தார். தனக்கு எதிராக அல்லது இறைவனுடைய மதிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த போலியாக இருந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடினார், அவர்களோடு வாதிட்டார். திருத்தொண்டர் ஸ்தேவானும் இயேசுவை பற்றி போதித்தார். இயேசு கொடுத்த அருளால் புதுமைகளை அற்புதங்களையும் செய்தார். மேலும் பரிசேயர்களோடு இயேசு வாதாடியதை போல யூதர்களோடும் மறை சட்ட அறிஞர்களோடும் ஸ்தேவானும் வாதாட ஆரம்பித்தார். விவாதங்களை மேற்கொண்டு இயேசுவை மெய்ப்பிக்க முயற்சித்தார். இயேசு பரிசேயர்களை சாடுகின்ற பொழுது வெளிவேடக்காரரே என்று சொல்லி அவர்களை நேரடியாக அவர்களை சாடினார். ஸ்தேவானும் கூட திமிர் பிடித்தவர்களே, கடவுளுடைய வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்கள் என்று சொல்லி நேரடியாக அவர்களை சாடுபவராக இருந்தார். இயேசுவின் மீது பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டது. அவருடைய பணிவாழ்வில் அவர் செய்த செயல்கள் கொண்டு குற்றம் காண முயற்சித்தார்கள், முடியவில்லை. பொய் சாட்சிகளை எழுப்பி இயேசு மீது குற்றம் சுமத்தினார்கள். ஸ்தேவான் மீதும் பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. அதற்கு மனிதர்கள் எழுப்பப்படுகின்றார்கள். இயேசு மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் மிகவும் முதன்மையானது எது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆலயத்தை பற்றியது. இவன் இதோ கைகால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு கைகள் கட்டப்படாத வேறு ஆலயத்தை 3 நாட்கள் கட்டுவதாக சொன்னான் என்று சொல்லி திரு உறைவிடத்திற்கு எதிராக இயேசுவின் மீது பொய் குற்றம் சுமத்தப்பட்டது. ஸ்தேவான் மீது சுமத்தப்பட்ட குற்றம் அதுதான். இந்த மனிதன் இந்த தூய இடத்தையும் திருச்சட்டத்துக்கு எதிராக ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி ஸ்தேவான் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது.
மார்க் புத்தகம் 14:62 படிக்கின்ற பொழுது இயேசு சொன்னார், இதோ வானம் திறந்திருப்பதையும் வல்லம் கடல் வலப்புறத்திலே மானிட மகன் வீற்றிருப்பதையும் வான் மேகங்கள் சூழ அவர் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். ஸ்தேவான் அதை காட்சியாக கண்டார். திருத்தூதர் பணி 7:55 படிக்கின்ற பொழுது அவர் வானத்தை உற்று நோக்கி கடவுள் மாட்சிமையும் அவரது வலப்புறத்தில் இயேசு நிற்பதையும் காண்கின்றேன் என்று சொல்லி இயேசு அந்த காட்சி முழுமையாக துய்த்து அனுபவிப்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அதே போல இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நகருக்கு வெளியே இருந்த கொல்கதா மண்டையோடு எனப்படுகிற இடம். ஸ்தேவான் கல்லால் எறியப்பட்டதும் நகருக்கு வெளியே இழுத்து கொண்டு வரப்பட்டு அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இயேசு தன்னுடைய இறுதி நேரத்தில் தன்னுடைய ஆவியை தந்தையுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார். தந்தையே, என் ஆவியும் கரங்களை ஒப்படைக்கின்ற சொல்லி ஸ்தேவானும் கூட ஆண்டவராக இயேசுவே என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை கடவுள் கரங்களிலே கொடுப்பவராக இருக்கின்றார். இயேசு இறுதியாக தந்தை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னது அறியாமல் செய்ய சொல்லி தன்னை வதைத்தவர்களுக்காக ஜெபித்தார். தந்தையை மன்னிக்கும்படி மன்றாடினார், பரிந்து பேசினார். ஸ்தேவானும் கூட இயேசுவே, ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி தன்னை கல்லால் எறிந்தவர்களுக்காக மன்றாடுகின்றார். இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய முழுமையாக இயேசுவை பிரதிபலித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர் தான் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுடைய வரலாறை படிக்கின்ற பொழுது, அவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே எந்த அளவிற்கு நாம் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக இருக்கின்றோம்? அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். எந்த அளவிற்கு நாம் இயேசுவோடு இணைந்திருக்கின்றோம்? இறை வார்த்தையை கேட்கின்றோம், கல்வாரி பலியிலே பங்கெடுக்கின்றோம், அருட்சாதன கொண்டாட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எந்த அளவிற்கு நம்ம இயேசுவாக உருமாற்றிக் கொண்டிருக்கின்றது? நம்மிடம் இருக்கின்ற தேவையற்ற கழிவுகளை களைந்தெறிந்து இயேசுவை உள்வாங்கக்கூடியதாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றது. முழுமையாக நாம் தூய ஆவியில் இயக்கப்பட்ட மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆவியின் வல்லமை கேட்போம், ஆவியில் ஞானத்தை பெற்றிடுவோம், இயேசுவின் அனுபவத்தை பெற்று இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையால் அல்ல நம்முடைய வாழ்க்கையால் அறிக்கையிடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாழ்வது நானல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னை கிறிஸ்து